முறையா வந்து ஃப்ளைட்ல போயிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறேன். ரொம்ப வந்து ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸ் தான் சரிங்களா? 1 வாரம் ஆகுது போயி. இன்னமும் அத நெனச்சு எங்க குடும்பத்தார் சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படி ஒரு ஃபன் நடந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. முறை ஃப்ளைட்ல போறேன். உள்ள எப்படி போணும்? அங்க போயிட்டு என்னென்ன பண்ணணும்? எதுவுமே வந்து தெரியாது. YouTubeல ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் வந்து போனேன். பெரிய வீடியோ 1 ஹவர் வீடியோ அது. பார்த்தது வேஸ்ட் தான். சரிங்களா? ஃப்ளைட் ட்ராவலே வந்து எனக்கு 40 நிமிஷம் தான் ஆச்சு. ஆனா வீடியோ வந்து 1 ஹவர் பார்த்துட்டு உள்ள போனேன். ஸோ அங்க போனோனே எங்கெங்க போனா என்னென்ன பண்ணணுன்றத அங்க இருக்கிறவங்களே வந்து சொன்னாங்க. நாங்க வந்து ரொம்ப டிலே ஆகிட்டோம். ஃப்ளைட் வந்து 4:15க்கு அங்க ஏர்போர்ட்டுக்கு வெளிய ரீச் ஆனதே 3:20 தான். பயங்கர டிராஃபிக்கு. எப்படியோ புடிச்சுட்டோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் லேட் ஆக்கியிருந்தோம் அப்படின்னா கூட விட்டுருப்போம் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஜஸ்ட்ல தான் வந்து போய் ஃப்ளைட்ட புடிச்சோம். உள்ள வந்து செக்கிங் அப்ப வந்து இந்த செயினு எல்லாத்தையுமே பர்ஸு, சில்லறை எல்லாத்தையும் எடுக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் செக் பண்றப்ப டக்குனு பெல்ட்டையும் கழட்ட சொல்லிட்டாங்க. அப்புறம் திருப்பி லைன்ல இருந்து வந்துலாம் நின்று பெல்ட்ட கழட்டி இப்படிலாம் வந்து நடந்துச்சு. இன்னும் டிலே ஆகிட்டே போச்சு எங்களுக்கு. செக் பண்ணது பெல்ட்ட கழட்டினதெல்லாம் ஏன் சொல்றேன்னு தானே பார்க்குறீங்க. என் பெல்ட்டு எங்கள் அப்பா பெல்ட்டை கையில் எங்கள் அப்பா பிடிச்சிக்கிட்டு ஓடுறாரு சரிங்களா? ஏர்போர்ட்டுக்குள்ளே பெல்ட்டை தரன்னு தரையில் தேய்ச்சிக்கிட்டே ஓடுறாரு. எங்கள் அப்பா பின்னாடி நாங்கள் 3 பேர் ஓடுறோம். நான், எங்கள் அக்கா, அம்மா எல்லாம் ஓடுறோம். இதில் ஒரு சைடு வேறு ஃபேண்ட் அவுறுது. பெல்ட்டு தான் ஊற்றுட்டோம்ல, ஃபேண்ட் வேறு எனக்கு அவுந்துக்கிட்டே வருது. அதை பிடிச்சிட்டு நான் ஓடுறேன். உண்மையிலே வந்து இப்போ எனக்கு சொல்கிறப்ப அது ஃபன்னாக தெரியலை. ஏன்னா ஒரு வாரமாக இதை பேசி பேசி சிரித்து முடிச்சிட்டோம். எனக்கு சிரிப்பு வரமாட்டுது. உங்களுக்கும் அது சிரிப்பாக தெரியுமான்னு தெரியல. ஏன்னா நினச்சி நாங்கள் சிரித்தோம். ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, ஃபேன் டவரை பிடிச்சிக்கிட்டு கை பெல்ட்டை தரையில் தேய்ச்சிக்கிட்டே ஒருத்தர் ஓடுறாரு. அதை பார்க்க எப்படி இருக்கும்னு. எப்படியோ கடைசி நிமிஷத்தில் வந்து உள்ளே போயிட்டோம். நாங்கள் 4 பேர் தான் வந்து கடைசியாக போனோம். ஸோ கரெக்டாக ஒரே ஒரு ஜன்னல் சீட்டு இருந்துச்சு. எங்கள் டிக்கெட்டில் 4 பேர்தில் 1 ஜன்னல் சீட்டு இருந்துச்சு. விடுவோன்னா நான் உட்காந்துக்கிட்டேன். கிளம்புறப்ப அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டு சரிங்களா? நான் படத்தெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் அதெல்லாம். அப்படி டக்குன்னு அவ்வளோ வேகமாக போய் தூக்கிடும் அப்படின்றதே எனக்கு தெரியலை. அதெல்லாம் வீடியோ எடுத்திருக்கேன். கரெக்டாக நான் போடுறேன். ஸோ நல்லா இருந்துச்சு. அது உடனே டேக் ஆஃப் ஆனது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்படி இவ்வளோ சீக்கிரம் டேக் ஆஃப் ஆகும். படத்தில் கேம்லலாம் விளையாடுவேன். கேமில் ஃப்ளைட்லாம் டேக் ஆஃப் நானே பண்ணுவேன். ஜிடிஎல்லாம் அதெல்லாம் நல்லா லாங் வந்துட்டு அப்படியே தூக்குவேன். இது அப்படிலாம் இல்லை. நேரில் டக்குன்னு வந்து டேக் ஆஃப் பண்ணிருந்துச்சு. எவ்வளோ ஸ்பீடு அப்படின்றதெல்லாம் பறக்கிறப்ப சொன்னாங்க. ஞாபகம் வச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். 1 வாரம் ஆயிடுச்சு, மறந்துடுச்சு. மறுநாளே கூட எனக்கு மறந்துடுச்சு. நான் யோசிச்சு பார்த்தேன் எவ்வளோ ஸ்பீடுன்னு சொன்னாங்கன்னு. மறந்துடுச்சு. டேக் ஆஃப் ஆகிறப்ப தலை லைட்டாக கிருகிருன்னு இருந்தது. பட் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை சரிங்களா? அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து நம்ம நார்மல் ஆகிட்டோம். அப்பப்போ ஃப்ளைட் கீழேயும் மேலேயும் போகிறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது. அதெல்லாமே வந்து ஜாலியாக தான் இருக்குது. அப்புறம் ஃப்ளைட் வந்து இந்த சென்னை வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு நல்லா சூப்பரான சீட் எனக்கு கிடச்சிருக்கு. ஜன்னல் வந்து நல்லா நேராக இருந்துச்சு. பக்கத்துலேயே நிறைய பேருக்கு நடுவில் பார்க்க முடியாத மாதிரிலாம் இருந்துச்சு. எனக்கு கரெக்டாக இருந்தது. சென்னை வியூ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சென்னையே எப்படி இருக்குன்னா, கோயம்புத்தூரில் இறங்குறப்ப அந்த வியூ எப்படி இருக்கும் அப்படிலாம் யோசித்தேன். கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு காட்டில் தான் போய் இறங்குச்சு. அங்கே அந்தளவுக்கு வியூ நல்லா இல்லை. ஸோ சென்னை நல்லா இருந்துச்சு. திடீர்னு கடல் வந்தது. அந்த வியூ எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. வீடியோஸ் நான் எல்லாமே எடுத்திருக்கேன். மேகத்துக்கு மேலே போச்சு. ஸோ மேகத்துக்குள்ளே போவோமா அப்படிலாம் யோசித்தேன். சரி மேகத்துக்கு மேலேயே போகுது எப்படி உள்ளே போவோம் அப்படின்னு விட்டேன். அப்புறம் ஒளி வீசிக்கிட்டு மேகத்துக்குள்ளலாம் போச்சு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸு. அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக வந்து உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி ஃப்ளைட்டில் இருக்கிற அந்த ஃபுட்ஸெலாம் ப்ரைஸ் எந்தளவுக்கு இருக்குன்றதும் அப்போ தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். பக்கத்தில் ஒருத்தர் வாங்கினாப்புல ஒரு பிஸ்கெட்டு, வாட்டர் பாட்டில் 20 வாட்டர் பாட்டில், ஒரு 10 பிஸ்கெட்டு. அது வந்து அங்கே 300. அப்படியே வந்து எத்தனை மடங்கு ஏறிடுச்சு? 100 மடங்கு ஏறிடுச்சா? 10% 90 மடங்கு ஏறி இருக்குது சரிங்களா? ஸோ இந்தளவுக்கு ப்ரைஸ் ஹெவியாக இருக்குது. இத்தனைக்கும் அவர் ஆல்ரெடி புக் பண்ணி ப்ரைஸ் கம்மியானதான் அது. அதுவே இந்தளவுக்கு இருந்துச்சு. 300 பிஸ்கெட் தேவையா இருக்குது? அவ்வளோதான். கோயம்புத்தூரில் இறங்குறப்பையும் லைட்டாக தலை வந்து ஒரு மாதிரி ஆச்சு. அப்புறம் ஃப்ளைட்டில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறப்ப காது வந்து ஒரு மாதிரி அடைச்ச மாதிரியே இருந்துச்சு. ஸோ கிரவுண்ட்லேயும் மேலே பறக்கிறப்பையும் அந்த ஏர் ப்ரெஷர் லெவல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் காது ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து காதில் ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஒரு காதில். அது லைட்டாக எனக்கு பெயின்மே இருந்துச்சு. இறங்கியுமே வந்து பெயின் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுச்சு. ஸோ இறங்குறப்பையும் வந்து தலை கொஞ்சம் அப்படி கிருகிருன்னு இருந்துச்சு. மேலே ஏறுறப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருந்தது. பட் இறங்குறப்ப டக்குன்னு இறங்கிடுச்சு. ஏறுறப்ப இருந்ததோட இறங்குறப்ப அந்தளவுக்கு எதுவுமே வந்து ஃபீல் ஆகலை. அங்கே கோயம்புத்தூரில் கொஞ்சம் இருட்டாக மழை தூறிட்டு இருந்துச்சு இறங்குறப்ப.
அந்த கோயம்புத்தூர் ஃபீலே இல்லை. ஏன்னா ஏறினோம், அடுத்த ஒரு 40-45 நிமிஷத்தில் இறங்கிட்டோம். ஒன்றுமே வந்து புரியல. அதே இடம் தான் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஃபீல் இருக்குது. நாங்கள் ஒரு சில விஷயம்லாம் பேசணும், அதை ஷேர் பண்ண முடியாத மாதிரி பேசணும். அது எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, சென்னையில் தான் நாங்கள் இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு வந்து நாங்கள் பேசணும். அந்தளவுக்கு வந்து குயிக் ட்ராவலாக இருந்துச்சு. ட்ரெயின்னா 10 ஹவர்ஸ் ஆகும். ஸோ இது வந்து 1 ஹவருக்குள்ளேயே முடிஞ்சிருது. அவ்வளோ வந்து சீக்கிரமாக இருந்துச்சு. ஸோ பாடி அந்த டயர்ட்னஸ் எதுவுமே வந்து கிடையாது. இவ்வளோ தூரம் பார்த்துருப்பீங்களா இல்லையானே தெரியலை. நம்ம சேனலில் இந்த வீடியோ போடுறதெல்லாம் வேலைக்காகுமானும் தெரியலை. ஜஸ்ட்டு என்னோட மெமரியாக வந்து இதை சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த சேனல் போகாதுன்னு நம்புகிறேன். அதனால் இந்த வீடியோ எப்பயுமே மெமரியாக இருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணணும்னு நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.